நான் யார் என்பதை தேவன் பார்க்கும் விதத்தில் நான் பார்க்க எனக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் வேணும். கர்த்தர் உங்களை பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக பல காரியங்கள் நடக்கிறதா இருக்கலாம். ஆனா எதிராக நடக்கிறத பார்க்க கூடாது. கர்த்தர் சொன்னது நடக்கும் என்று நம்பி கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து இருக்கும் போது எல்லாமே பொய்யா போகலாம். கர்த்தர் சொன்னது மெய்யாக மாறக்கூடிய நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். உங்களை கர்த்தர் பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சத்துல நீங்க யாருன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னா, அவர் கிரியை செய்ய உங்க வாழ்க்கையில் இடம் கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள அவர் தம்முடைய மார்வலஸான வேலையை செய்யும் போது சாதாரண நிலையிலேயே அல்ல, அங்கே இருந்து படிப்படியாய் உயர்த்தி நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்துகிற கண்மலை ஆகிய கிறிஸ்து உங்க வாழ்க்கையை கட்டி உருவாக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார்.